இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். பழிக்கப்பட்டபோது பதிலுக்கு பழிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்டபோது அச்சுறுத்தவில்லை. இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நீங்கள் எப்படியானவர்கள்? உங்களை யாராவது பழித்து பேசினால் நீங்களும் பழித்து பேசுவீர்களா? இல்லை, யாராவது உங்களை காரணமே இல்லாமல் துன்புறுத்தினால் திரும்ப நீங்களும் ஏதாவது ஒரு வழியில் அவர்களை கஷ்டப்படுத்துவீர்களா? இல்லை, அமைதியாக இருந்து விடுவீர்களா? நம்மீது தப்பே இல்லாத போது நம்மை யாராவது கை நீட்டி பேசினால், குற்றம் சாட்டினால், பழித்து பேசினால் அநேக நேரங்களில் நாம் யாருமே பொறுத்து கொள்ள மாட்டோம். நம் பக்கத்து நியாயத்தையாவது எடுத்து கூறிவிட வேண்டுமப்பா என்று நமக்கு துடிக்கும். அப்படித்தானே திரும்ப பேசிவிடுவோம். நான் பாட்டுக்கு யார் பேச்சுக்கும் போகாமல் சும்மாதானே சிவனே என்று இருக்கின்றேன், நான் உண்டு என் வேலையுண்டு என்று இருக்கின்றேன், என்னை ஏன் வம்புக்கு இழுக்கிறார்கள், நான் விடப்போவதில்லை என்று சொல்லுவோம். இல்லையா நண்பர்களே? ஆனால் இயேசுவோ எந்த பாவமும் செய்யவில்லை, எந்த வம்பும் செய்யவில்லை, எந்த துன்பமும் யாருக்கும் கொடுக்கவில்லை. இருந்தும் பழிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், ஆடைகள் களையப்பட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டார், காரி உமிழப்பட்டார், சிலுவை சுமந்தார், கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்கப்பட்டார். இவ்வாறெல்லாம் சித்திரவதைகள் செய்யப்பட்டும் கொடுமைகள் செய்யப்பட்டும் அவர் திரும்ப எதையுமே பேசவில்லை. மயிர் கத்தரிக்கப்பட்ட செம்மறி ஆட்டை போல நின்றார். யாரையும் அச்சுறுத்தவில்லை. நான் சர்வவல்ல ஆண்டவனின் மகன், உங்களை அழித்து விடுவேன், உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கூறவில்லை, மிரட்டவில்லை, வாய் திறக்கவில்லை, பேசவில்லை. எல்லாவற்றையும் பொறுமையுடன் நமக்காக, நம்மை மீட்க, நம்மை காக்க, நம்மை விடுதலையாக்க மௌனமாய் இருந்து சகித்தார், பொறுத்தார். அவருக்காக அழுத எருசலேம் மகளிர் கூட்டத்தை பார்த்து எனக்காக அழாதீர்கள் என்றார். இவ்வளவு கொடுமைகளை படுத்திய யூதர்களையும், பிதாவே, இவர்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று மனதார அவர்களை மன்னித்து தன் தந்தையிடம் ஜெபித்தார். இந்த மன்னிக்கும் குணம், பழித்து பேசாத இயல்பு, பொறுத்து போகும் மனம், மற்றவர்களை துன்புறுத்தாத வாழ்க்கை நம்மிடம் இருக்கின்றதா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா நாம் இன்று? இல்லை, சண்டை கோழி போன்று, வாயாடி போன்று, கோபக்காரனாக, சண்டைக்காரியாக, எல்லாவற்றிற்கும் சண்டை போட்டு கொண்டு விட்டு கொடுக்காமல் ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. மாற்றம் இன்றிலிருந்தாவது துவங்கட்டும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, யாரையும் பழிக்காத, துன்புறுத்தாத, அச்சுறுத்தாத உமது நல்ல குணங்கள் உமது பிள்ளைகளாகிய எங்களிலும் விளங்கும்படி செய்யும் இயேசுவே. உம்மை போலவே நாங்களும் வாழ்ந்து இறுதியில் மோட்ச பாக்கியத்தை அடைய துணை செய்யும் அப்பா, மெய்யான செம்மறி புருவையே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.